தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. புராணங்கள் போற்றும் பஞ்சபூத திருத்தலங்களில் ஒன்றாக வாயுலிங்க தலமாக ஒளிரும் திருத்தலம் காளஹஸ்தி எனப்படும் திருக்காலத்தி. கண்ணப்ப நாயனாருக்கு அருள் வழங்கிய தலம். உத்தரவாகினியாக பொன்முகலி ஆறு பாயும் தலம். ராகு கேது ஆகிய சாயா கிரகங்கள் நல்ல கிரகங்களாக நன்மை வழங்கும் புண்ணிய தலம் என்று பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கிறது ஆந்திர மாநிலத்தில் அமைந்திருக்கும் திருக்காலத்தி. அதனாலேயே அந்த ஊருக்கு சென்று அங்கு உறையும் காலத்திநாதரையும் ஞானாம்பிகையையும் வழிபட்டு வருவதை பெரும் பாக்கியமாக கருதுவார்கள் பக்தர்கள். சரி, பொருளாதார சூழல், வயோதிகம், தள்ளாமை முதலான காரணங்களால் ஆந்திர மாநிலத்தில் உள்ள அந்த தலத்திற்கு செல்ல இயலாதவர்கள் என்ன செய்வது? வெகு காலத்திற்கு முன்பு பிச்சை என்னும் சிவத்தொண்டர் ஒருவருக்கும் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. ராணி மங்கம்மாளின் அரசவையில் கணக்கராக பணிபுரிந்து வந்தார் அந்த பிச்சை. சிவபக்தரான அவர் வருடந்தோறும் மகா சிவராத்திரி தினத்தன்று திருக்காலத்தி சென்று காலத்தியப்பரை தரிசித்து வழிபடுவது வழக்கம். ஆனால் வயது முதிர்ந்த நிலையில் அவரால் காலத்திக்கு செல்ல முடியவில்லை. எனவே சிவபெருமானை மனதில் தியானித்து உண்ணா நோன்பு இருந்து வருகிறார். ஒரு நாள் அவர் கனவில் அந்தன குழந்தையாக தோன்றிய சிவபெருமான் காட்டூர் என்னும் ஊருக்கு அருகே வில்வ வனத்திலே வெள்ளை அரளி பூத்திருக்கும் மரத்தடியிலே உனக்கு அருள்பாலிக்க நான் காத்திருக்கிறேன். அங்கிருக்கும் என்னை எடுத்து நீ பிரதிஷ்டை செய்து வழிபடு என்று அருள் புரிந்தார். விழித்தெழுந்த பிச்சை அந்த காட்டூர் பகுதிக்கு சென்று ஊர் மக்களிடம் கனவில் கண்ட விஷயத்தை கூறி அவர்களையும் அழைத்து கொண்டு வில்வ வனத்திற்கு செல்கிறார். அங்கே வெள்ளை அரளி பூத்திருந்த மரத்தின் அடியில் சிவலிங்க திருமேனியராக திருக்காட்சியளித்த சிவனாரை கண்டு சிலிர்த்து போன மக்கள் சிவநாம பாராயணம் முழங்க அந்த லிங்க திருமேனியை மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு காட்டூருக்கு சென்று அங்கே பிரதிஷ்டை செய்யலாம் என்று முற்பட்டனர். ஆனால் சிவ சித்தமோ வேறு விதமாக இருந்தது. வண்டி குறிப்பிட்ட தொலைவை கடந்ததும் அதன் அச்சு முறிந்தது. மேற்கொண்டு வண்டியால் நகர முடியவில்லை. சிவனின் சித்தம் இது என்பதை உணர்ந்து அந்த இடத்திற்கு அருகில் இருந்த ஆறுமுக பெருமான் கோவிலிலேயே வேத மந்திரங்கள் முழங்க இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தனர். அந்த இடம்தான் தற்பொழுது உத்தமபாளையம் என்று அழைக்கப்படுகிறது. திருக்காலத்திற்கு சென்று வந்தால் கிடைக்கும் பலனை பக்தனுக்கு அருள்வதாக சொல்லி எழுந்தருளிய பெருமான் திருக்காலத்தீஸ்வரர் என்னும் திருநாமத்தை ஏற்றுக்கொண்டதில் அதிசயம் ஒன்றும் இல்லைதானே. இந்த தலமும் அதனால்தான் தென்காளஹஸ்தி என்று அழைக்கப்பட்டு சிறப்புடன் திகழ்கிறது. மூலவர் கிடைத்த பிறகு அம்பாளின் சிலை செய்து பிரதிஷ்டை செய்ய ஊர் மக்கள் விரும்பினார்கள். எத்தனையோ சிற்பிகள் முயன்றும் அம்பாளுக்கான விக்கிரகம் சரியான வடிவத்தில் அமையவில்லை. அந்த சிவனடியார் பிச்சையும் ஊர் முக்கியஸ்தர்களும் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தார்கள். இந்த நிலையில் ஒரு வெள்ளிக்கிழமையன்று இரவில் சிவனடியார் பிச்சையின் கனவில் தோன்றிய அம்பாள் கோவிலின் அருகில் உள்ள முல்லையாற்றில் வெள்ளம் வரும்பொழுது மூங்கில் கூடையில் நான் பவனி வருவேன், எனது விக்கிரக திருமேனியை எடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் ஊர் செழிக்க அருள் புரிவேன் என்று கூறி மறைந்தாள். அதன்படியே ஓரிரு மாதங்களிலேயே ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டது. அருகில் உள்ள கோகிலாபுரம் என்னும் ஊரில் நதிக்கரையில் அம்பாள் விக்கிரகமும் கரை ஒதுங்கியது. அந்த அம்பாளையும் இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்து திருக்காளஹஸ்தி அம்பிகையின் திருப்பெயரான ஞானாம்பிகை என்ற திருப்பெயரையே இந்த அம்மைக்கும் சூட்டியிருக்கிறார்கள். அம்பாள் விக்கிரகம் கரை ஒதுங்கிய கோகிலாபுரத்தை அம்பாளின் பிறந்த தலமாக கருதுகிறார்கள். அதனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆசி மாதம் நடைபெறும் திருக்கல்யாணத்தின் பொழுது அந்த ஊரை சார்ந்த மக்கள் அம்பாளுக்கு பிறந்த வீட்டு சீரும் மருமகனான சிவனாருக்கு வஸ்திரமும் சமர்ப்பிக்கும் திருவிழா வெகு விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. மேலும் இந்த திருத்தலத்தில் ராஜ விநாயகர், சரபேஸ்வரர், பைரவர், சோமாஸ்கந்தர், லிங்கோத்பவர், குபேரன், குபேரலட்சுமி, 63 நாயன்மார்கள் ஆகியோரையும் தரிசித்து வழிபடலாம். சாயா கிரகங்களான ராகுவும் கேதுவும் தம்பதி சமேதராக அருள்பாலிப்பது தனி சிறப்பு. ராகு பகவான் சிம்ஹி தேவியுடனும் கேது பகவான் சித்திரலேகாவுடனும் அடுத்தடுத்த சன்னதிகளில் அருள்பாலிப்பது தனி சிறப்பு. காலசர்ப தோஷம் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு நடக்கும் காலசர்ப தோஷ பரிகார ஹோமத்தில் பங்கு கொண்டு வழிபடுவதுடன் ஹோமம் முடிந்ததும் தரப்படும், அதாவது ஹோமத்தில் கிடைக்கும் அந்த ரோக சாம்பல், தேங்காய், வாழைப்பழம், நவதானியம், ராகு கேதுவின் வெள்ளி தகடுகள் ஆகியவற்றை பிரசாதமாக எடுத்து சென்று அருகில் உள்ள முல்லையாற்றில் இட வேண்டும். இதனால் சர்ப தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை.
கண்ணப்ப நாயனாருக்கு காளஹஸ்தி தலத்தில் சிவனார் முக்தி கொடுத்து அருளியதை நினைவு கூறும் வகையில் இந்த தலத்திலும் காளஹஸ்தீஸ்வரருக்கு கண்ணப்பருக்கு சிவராத்திரியின் பொழுது சிறப்பு ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுகிறது. கண் தொடர்பான நோய் உள்ளவர்கள் இந்த வைபவத்தில் பங்கு கொண்டு சுவாமிக்கும் நாயனாருக்கும் வஸ்திரம் சமர்ப்பித்து வழிபட்டால் அவர்களுடைய கண் நோய் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஒரே லிங்க திருமேனியில் சிறிய அளவில் 1008 சிவலிங்கங்களுடன் காட்சி தரும் சகஸ்ரலிங்க தரிசனம் இந்த கோவிலின் தனி சிறப்பு. இங்குள்ள ஜுரதேவருக்கு ரசம் சாதம் படைத்து வழிபட்டால் நாள்பட்ட காய்ச்சல் மற்றும் உடல் உஷ்ண நோய்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்கிறார்கள். பாம்பு மற்றும் விஷபூச்சி கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உரிய மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதுடன் பௌர்ணமி தினங்களில் இந்த கோவிலுக்கும் வந்திருந்து இங்கு அருள்பாலிக்கும் விஷராஜா என்கிற தெய்வத்துக்கு வஸ்திரம் அணிவித்து பாலாபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். இதனால் விஷத்தின் பாதிப்பு நீங்கி விரைவில் குணம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் இங்கு பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, மகாலட்சுமி ஆகியோருடன் காளி தேவியும் சேர்ந்து அஷ்ட மாதர்களாக தரிசனம் தருவது விசேஷமான அம்சமாகும். மேலும் இங்குள்ள அர்த்த மண்டப விதானத்தில் வாஸ்து பிரம்மாவையும் அவர் அருகே இடது கையில் வீணையை மீட்டும் நிலையில் சரஸ்வதியையும் வியாகிரபாதர், பதஞ்சலி முனிவர்கள் ஆகியோரையும் தரிசிக்கலாம். அவர்களை சுற்றி சதுரமான வடிவில் 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய மிருகங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது. பிறந்த தேதி, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரிந்தவர்கள் இந்த காலச்சக்கரத்தின் மூலம் தற்போதைய கிரக நிலை, தோஷ விவரங்கள், திருமண பொருத்தம் ஆகியவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளலாம். தேனியில் இருந்து சரியாக 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது உத்தமபாளையம். அங்குள்ள பேருந்து நிலையத்திற்கு மிக அருகிலேயே அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.